பயப்படும் நாளில் அவரை நம்பிடு. மனிதர்கள் உன்னை மிரட்டும் போது, மனிதர்கள் உனக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்யும் பொழுது, மனிதர்கள் உனக்கு விரோதமாக தேவையில்லாத கிரியைகள் செய்யும் பொழுது, உன் கூடையே இருந்துட்டு குழி பறிக்கும் பொழுது, நல்லவர்கள் போல உன்னிடம் வந்துட்டு பாசாங்க காட்டி உனக்கு விரோதமாய் திரும்பும் பொழுது, நீ பயந்து கொண்டிருக்காமல் அந்த பயப்படும் நேரத்தில், அந்த பயப்படும் நாளில் தேவனிடம் ஓடிவா. யோபு அதைதான் செஞ்சார், யாக்கோபு அதைதான் செஞ்சார். ஐயோ என் அண்ணன் என்ன கொல்ல போறான், சதி திட்டம் பண்ணிட்டானே. யோசேப்பு ஐயோ முடிஞ்சிச்சே. ஒரு ஆள் மட்டும் தான் நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னாரு. அது பயந்ததினால் அவனுக்கு நேரிடல, அவனை ரெட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அது நேரிட்டது. அல்லேலூயா. அதனால உனக்கு விரோதமா எசபேலின் ஆவி உடையவர்கள் சதி திட்டம் பண்ணலாம். பெலிஸ்தர்கள் சிம்சோன் விரோதமாக சதி திட்டம் பண்ணது போல உனக்கு விரோதமாக சதி திட்டம் பண்ணலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காதே போகும். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர்கள் செய்கிற பொல்லாப்பு உன் வாழ்க்கையில நேரிடாது. தைரியமா ஆண்டவர் இருக்கிறார். எசபேலுடைய கிரியா இருக்கட்டும், அல்லது நல்லவர்கள் போல பாசம் பண்ணி உன்னிடத்திலே வந்து உன்னை அழிக்கிறதுக்கு திட்டம் போடலாம், அல்லது தேவையில்லாத உன் ஊழியத்தை கெடுக்கணும் திட்டம் போடலாம், உன் தொழிலை கெடுக்கணும் திட்டம் போடலாம், அல்லது ஏதாவது ஒரு திட்டம் போடலாம், அல்லது உன் வாழ்க்கையை கெடுக்கணும் திட்டம் பண்ணலாம், உன் குடும்பத்தை கெடுக்கணும்னு சதி திட்டம் பண்ணலாம், உன் பேரை கெடுக்கணும் சதி திட்டம் பண்ணலாம். பாசாங்க போல உன் பக்கம் வந்துட்டு உனக்கு எதிரிகளை உன் பக்கம் வந்துகிட்டு. ஆனால் உன் நம்பிக்கை தேவனோடு இருக்கட்டும். யாருமே நம்பக்கூடாது. நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். தாயை போல பார்ப்பேன்னு சொல்லுவாங்க, நம்பிராத. நீ ஊழியத்துல அப்படி ஆக்கிமோன அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிராத. உன் கூட நான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, நம்பிராத. எவனையும் நீ நம்பாத, என்னை மட்டும் நம்பிவான்னு ஆண்டவர் சொன்னார். அதனால எல்லா காரியத்துக்கும் அவரை மட்டும் நம்பிப்போம். எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த எலிசா போய் தேவசன் அந்த சூரசெடியில் அமர்ந்திருக்கும் போது தேவன் தட்டி தூக்கி எழுப்பினது போல உன்னையும் தூக்கி எழுப்புவார். அந்த எசபேலின் சதி திட்டங்களையும் அந்த பெலிஸ்தரின் சதி திட்டங்களையும் நிர்மலமாக்கி போடுவார். ஆண்டவர் கூட இருக்கிற. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு பார்வோன் சேனையும் புறப்பட்டு வந்தாங்க. கடைசியில செங்கடல் தான் அவங்களுக்கு கல்லறையா மாறினது. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் கல்லறை என்று. அவர்கள் எதிர்பார்த்து வேகமாக வந்தார்கள். ஆனால் பார்வோன் சேனைக்கு தான் அந்த செங்கடல் கல்லறையாக மாறியது. அதே போலதான் உனக்கு விரோதமா அவ்வளவுதான் இவனை ஒழிச்சிடலாம், அவ்வளவுதான் இவன் தொழில் அழிச்சிடலாம், உன் ஊழியத்தை அழிச்சிடலாம், இவன் பேரை கெடுத்துடலாம் வரலாம். ஆனா அதுதான் அவங்களுக்கு ஆப்பே. அதனால தைரியமா தேவனோடு இருக்கிறார். நீ பயப்படாத, துதி, அவருடைய பார்த்துக் கொள்வார். ஆமென்.